Okay, continuation of abetment in IPC. See, in the code itself, when I say code, I'm talking about Indian Penal Code. In the code, the abetment chapter is chapter 5 of IPC. In the chapter comes chapter 5 is about abetment in IPC. Okay, it starts from 107 to 107 to 119. Talks about abetment. So நம்ம என்ன பார்த்தோம், what is meant by abetment? Abetmentனா என்ன, தூண்டுதல்னா என்ன, தூண்டுதலோ இல்லை assist to do a certain thingோ இல்லை இன்ஸ்டிகேட்டோ எப்படி வேணாலும். ஸோ 107ல வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் சொன்னேன் பாருங்க. என்ன இன்க்ரீடியன்ஸ் சொன்னேன், 3 இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. ஒன்று abetmentனா என்ன, to call a particular act, a particular behavior as an abetmentனா there are 3 ingredients according to 107 which describes or defines what is abetment. First வந்து instigates. A person must instigate somebody. Second ingredient, engages with one or more other persons in any conspiracy. Third வந்து a person intentionally aids by an act of illegal omission. ஓகேவா? ஸோ ஒருத்தனை இன்ஸ்டிகேட் பண்ணணும், ஒரு கான்ஸ்பிரசியில் பார்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் கான்ஸ்பிரசியில் பார்ட்டுன்னா அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி there are certain characteristics of this abetment that will overlap with the conspiracy definition. But there is a difference between conspiracy and abetment. See, abetment can be a part of conspiracy, but criminal conspiracy may not be called as an abetment all the time. Criminal conspiracy வேற, abetment வேற. abetment வந்து abetment வந்து ஒரு பெரிய சர்க்கிள்னா அதுல ஒரு சின்ன சர்க்கிள் சப்செட் தான் abetment. கிரிமினல் கான்ஸ்பிரசி பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள புரியுதா உங்களுக்கு? கிரிமினல் கான்ஸ்பிரசின்றது பெரிய இது, அதுல வந்து abetment வந்து ஒரு சப்செட் தான். புரியுதா உங்களுக்கு? நாட் தி அதர் வே ரவுண்ட். abetmentக்குள்ள கிரிமினல் கான்ஸ்பிரசி இல்லை, கிரிமினல் கான்ஸ்பிரசிக்குள்ள தான் abetment. ஏன்னா இங்க வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்பிரசின்னு சொல்றதுனால வந்து வாட் வி ஷுட் நாட் திங்க் அப்படின்னாக்கா இது கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு சொல்லிடக்கூடாது. கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு வேற கிரைட்டீரியா இருக்கு. ஆக்சுவலா கிரிமினல் கான்ஸ்பிரசில there has to be an agreement between the people engaging in the conspiracy. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பார்ட் இங்க வரல ஆக்சுவலா. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து one has to instigate other person to do a particular task. Secondly, if one engages with one or more person or persons in any conspiracy for the doing of that thing, if act or illegal omission takes place in pursuance of that conspiracy and in order to do the doing that thing, or if he intentionally aids by an act of illegal omission. See, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வந்து அபெட்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணோம்னா எப்படி வந்து ப்ராக்டிக்கலா எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, இட் இஸ் சம்திங் கால்ஸ் டெஸ்ட். இது அபெட்மெண்ட் தான் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். அபெட்மெண்ட் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கியா, நீ இன்ஸ்டிகேட் பண்ணி அந்த கிரைட்டீரியா மீட் ஆயிடுச்சுன்னா மற்ற ரெண்டு எல்லாம் போக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கண்டிஷனா ஓகே மீட் ஆயிருச்சு, இட்ஸ் இஸ் அபெட்மெண்ட், அடிச்சு ஒரு தூக்க போட்டுருவாங்க. செகண்ட் வந்து ஓகே அது இல்லை, இன்ஸ்டிகேஷன்ல மீட் அவுட் ஆகலாம். செகண்ட் கிரைட்டீரியா engages with one or more person or persons in any conspiracy for doing that thing. ஓகேவா? ஸோ யூ என்கேஜ் வித் ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ். ஸோ செகண்ட் வந்து நீங்க செகண்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ அந்த கேஸ் வந்து அவனுடைய பர்டிகுலர் ஆக்டோ இல்லை ஒமிஷனோ இட் மே பிகம் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ ஓகே செகண்ட் கண்டிஷன் மீட் ஆகலாம். சரி, தேர்ட் கண்டிஷன், ஸோ யூ இன்டென்ஷனலி எய்டு. ஓகேவா? இன்டென்ஷனலி எய்டு. இப்போ ஒருத்தன் வந்து எப்படி சொல்றது, ஒரு பொண்ணை ரேப் பண்றதுக்கு ஒரு 4 பேர் துரத்திட்டு வராங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது பொண்ணு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிச்சு.
ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, அவனுங்கள வந்து ஒண்ணு கேக்குறாங்க. மிரட்டல, ஒண்ணும் செய்யல. நீங்க கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு மேல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. பாஸ்ட் இல்வில் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அந்த கடுப்பை தீர்த்துக்கணும்ட்டு பர்பஸ்ஃபுல்லா அவனுங்களுக்கு காட்டி விடுறீங்க. காட்டுறதுனால என்னன்னா, அப்ப ஒரு கிரைம் நடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்டென்ஷனலி யூ ஆர் எய்டிங். எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்டென்ஷனலா அவனுங்களை அந்த கிரைம் பண்றதுக்கு நீங்க எய்டு பண்றீங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்குதான் கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல. சரி, நீங்க அதுதான் நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே இது வந்து சாதாரணமா வர டவுட் தான் இது எல்லாருக்குமே. அந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்குதான் ட்ரையல் இருக்கு. கோர்ட்ல எதுக்கு மேஜிஸ்ட்ரேட் உட்காந்துறான், அப்புறம் எதுக்கு ட்ரையல்? கேக்குறீங்க, ஏன் பண்ணி சொன்னான்னு கேக்குறீங்க. நான் சொல்றேன், கத்தி வச்சுதான் மிரட்டினான், அப்படியே முடிஞ்சிடாது. அதுக்குதான் கிராஸ் எக்ஸாமினேஷன். அதான் நான் சொல்றேனே. நீ சொன்னா அப்படியேப்பா நீ சொல்றது உண்மைதான் விட்டுற மாட்டாங்க. கோர்ட்ல போய் நிக்கணும். அப்ப ஆப்போசிட் சைடும் டிஃபென்ஸும் ப்ராசிக்யூஷனும் உங்களை கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவான். அவன் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சோ நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது எக்ஸாமினேஷன்ல தான் தெரியும். அது முன்னுக்கு பின்னால அதுக்கு ஒரு அது வந்து ஸ்கில். அது கிராஸ் எக்ஸாமினேஷன், இது ஸ்கில். அட்வொகேட்டை பார்த்து எதுக்கு ஜனங்க பயப்படுறாங்கன்னா, இஸ் எபிலிட்டி டு ஆஸ்க் ப்ராப்பர் கொஸ்டின்ஸ். கிராஸ் எக்ஸாம்ல போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது யாருமே. இப்ப என்ன ஆனாலும் கேட்கலாம். அதிகபட்சமா ஆப்போசிட் அட்வொகேட் அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்ஜெக்ட் பண்ணா அதுவும் அப்ஜெக்ட் பண்றதுக்கு ரீசன் இருக்கா இல்லையான்னு பாப்பாரு ஜட்ஜ். அப்ஜெக்ட் பண்றது வந்து சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட், சஸ்டெயின்டுன்னு. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்டுனா கரெக்ட். அப்ஜெக்ஷன் பண்றது வந்து சஸ்டெயின் பண்றேன், நீ அதை கேட்க கூடாது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டுனா நீ சொல்றதெல்லாம் அப்ஜெக்ஷன் கிடையாது, ஓரமா உட்காருன்றாங்க. இப்போ நம்மளது ஆக்சுவலா 20ஆம் தேதி கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. நம்மள அவன் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவான். நீ யூ கேன் கம் இஃப் யூ வாண்ட் டு 20th மார்னிங். ஸோ என்ன சொல்றான், யூ ஆர் இன்டென்ஷனலி எய்டிங். ஓகேவா? இன்டென்ஷனலா நீங்க எய்டு பண்ணிருக்கனால மேட்டர் ஓவர். You have done an abetment. An abetment has happened. See, at the first you are trying to decide if there was an abetment. Once abetment has happened na, next என்ன பார்ப்பாங்க, who is the abetter. 107 வந்து abetmentனா என்ன டிஃபைன் பண்ணுது. You instigate a person, you engage with somebody as a part of conspiracy, or you intentionally aid somebody to do a particular act or offense. Explanation எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. A person who, by willful misrepresentation or by willful concealment of a material fact which he is bound to disclose, voluntarily causes or procures or attempts to cause or procure a thing to be done, is said to instigate the doing of that thing. அதாவது willfully misrepresentation பண்றான். மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்ன, இருக்கு இல்லாததை இருக்குன்ற மாதிரி காட்டுறது. ஓகேவா? ஆர் பை willful concealment of a material fact. ஓகேவா? willfully நீ வந்து கன்சீல் பண்றீங்க ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட், அவனுக்கு தெரியாம மறைக்கிறீங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ a part of abetment. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஒரு திருடன் ஓடுறான், திருடன் உங்க வீட்டுல வந்து ஒளிச்சுக்கிட்டான், போலீஸ் வந்து உங்களை கேக்குது, எங்கப்பா இருக்கான், இல்லைங்க இந்த பக்கம் மாறி போயிட்டான் அப்படின்னு சொல்றீங்க. இது என்னது, willful concealment of material fact. ஸோ ஏன்னா willfulன்றது ஒரு பெரிய வேர்டு, பெரிய டெஃபினேஷன் இருக்கு. வில்லிங்லின்ற வார்த்தைக்கு நீங்க willfully சுயநனவோட என்ன பண்றீங்க, ஒரு மெட்டீரியல் ஃபேக்டா மறைக்கிறீங்க, கன்சீல் பண்றீங்க. கன்சீல்னா என்ன, மறைக்கிறது. கன்சீல் பண்ணி அவங்கள மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்ன, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்ற மாதிரி, அதாவது அங்க போல இருந்தாலும் அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இட் இஸ் ஆல்சோ an abetment. புரியுதா உங்களுக்கு? ஐ திங்க் மோர் தென் இனஃப் நான் நினைக்கிறேன். 107 போட்டிருக்கேன் கமெண்ட்ஸ்ல, இன்கிரீடியன்ஸ் ஆஃப் தி செக்ஷன் ஒன்று போட்டிருக்கேன், அது ஆன்லைன்ல இருக்கு. அந்த மாதிரி in order to constitute abetment, the abettor must be shown to have intentionally aided the commission of the crime. Mere proof that the crime charged could not have been committed without the interposition
of the alleged abettor is not enough compliance with the requirements of 107. என்ன சொல்றான்? In order to constitute the abetment, the abettor must be shown to have intentionally aided the commission of the crime. இது வந்து கேஸ் லா. இது ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் கேசா. எழுதிங்க. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் கேசா. ராஜஸ்தான் வர்சஸ் கேசா. புரிஞ்சு? ஐ திங்க் அபெட்மெண்ட் வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. 107. நெக்ஸ்ட் வந்து அபெட்டார். ஹூ இஸ் அன் அபெட்டார்? ஓகேவா? இல்ல நீங்க நான் ரெக்கார்ட் பண்ணலன்ட்டு நீங்க நல்லா டீடைல்டா எடுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ தட் டைம் இருக்கு. பிரச்சனை. 108 abettor. So it first abetment has been defined in 107. 108 is abettor. Who is an abettor? A person abets an offense who abets either the commission of the offense or the commission of an act which could be an offense. Okay, va? If committed by a person capable by law of committing an offense with the same intention or knowledge as that of the abettor. Okay, va? என்ன புரியுது? என்ன புரியுது உங்களுக்கு? இன்னொரு வாட்டி படிங்க. டஃபா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. A person abets an offense who abets either the commission of an offense or the commission of an act which would be an offense. ஸ்டாப் பண்ணுங்க. இது என்ன புரியுது சொல்லுங்க. A person abets an offense. அப்படின்னா ஒரு நபர் வந்து ஒரு தப்பு நடக்கிறதுக்கு தூண்டுதல் அல்லது commission of an offense. அல்லதெல்லாம் இல்ல. Who abets either the commission of an offense or the commission of the act. அவர் தூண்டுதல் பண்ற அந்த offense பண்றதுக்கு தூண்டினாலும் who abets either the commission of commission பண்றதுதானே. ஆமா ஆமா commission is doing. ஆமா commission பண்றதுதானே. or commission of an act which would be an offense. commission of an act னா எந்த ஒரு ஏதாவது எதை அது செய்யறதுக்கு எந்த நடவடிக்கை. the commission of an act which would be ஆக்சுவலா பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? there is no difference ன்னு நம்மளுக்கு தெரியுது. பட் இது ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, certain crimes, certain things வந்து ஐபிசில எக்ஸ்பிளிசிட்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க. கோடுல வந்து எல்லா பனிஷ்மெண்ட்டுக்கும் இங்க இது வந்து கோடிஃபை பண்ணல ஐபிசில. It is possible that certain crimes may not have been explicitly codified in IPC. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்சஸும் இதுல கவர் ஆகணும்ன்றதுக்காக இந்த வார்த்தையை போட்டிருக்கோம். நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். நாட் வித் ஸ்டாண்டிங், நெவர்த்லெஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? நாட் வித் ஸ்டாண்டிங் த ஃபேக்ட் தட் எனி அதர் லா இன் எஃபெக்ட் ஆர் இன் ஃபோர்ஸ் டியூரிங் த கமிஷன் ஆஃப் திஸ் அஃபென்ஸ் அப்படிலாம் வரும் வார்த்தைகள். அது எதுக்காகன்னு சொன்னா, ரிமூவிங் த டிசபிலிட்டி இன் வைல் அப்ளைங் தி லா. ஒரு வார்த்தை இப்போ வந்து நேத்தோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிச்சேன். ஒரு வார்த்தை தான், ஆரிஜினேட்டடு மைக்ரண்ட். இந்த ரெண்டு வார்த்தையை ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ல முன்ன பின்ன போட்டுட்டாங்க. ஆரிஜினேட்டடு அண்ட் ரெசிடென்ட்ன்ற வார்த்தையை ரெசிடென்ட்ன்ற வார்த்தைக்கு பதிலாக ஆரிஜினேட்டட்னு போட்டான். அது ஒரு எஸ்சி கேஸ். அதுக்கு வந்து கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் எதுக்காக அது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, டியூரிங் இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவன் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான். எவன் எடுப்பானோ அவன், எவனுக்கு அது ஃபேவரபுல்லா இருக்கு. இப்போ அவன் சொல்ற டெஃபினேஷன் லாஜிக்கலா இருந்தா கோர்ட் ஹேஸ் டு அக்ரி வித் தட். ஸோ அந்த மாதிரி டிசபிலிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு அவன் அபெட் பண்ணணும். ஓகேவா? who abets either the commission of an offense or the commission of an act which would be an offense. ஓகேவா? ஒன்னு அவன்
ஒன்னு அவன் அஃபென்ஸை கமிட் பண்ணா, இல்ல அவன் ஒரு வேலையை பண்ணியிருக்கோம், அது அஃபென்ஸ் ஆயிருக்கும். ரெண்டு சைடும் அதை கவர் பண்ணிட்டான். அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இஃப் கமிட்டட் பை a person capable by law of committing an offense with the same intention or knowledge as that of abettor. So என்ன சொல்றான்? Capable by a law committing an offense, same intention or knowledge as that of abettor. So என்ன சொல்றான்? Capable by lawனா என்ன? If committed by a person capable by law of committing an offense. Capable by law na enna? Capable by law. என்ன தோணுது? என்ன மீன் பண்றாங்க? இதெல்லாம் நம்ம நார்மல் இங்கிலீஷ்ல பண்ணா அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். லாவால முடிஞ்சது நம்ம நினைக்கிறோம். ஆனா இது வேற கமிஷன், நம்ம வேற கமிஷன் போறோம். இது கமிஷனா பண்றது. ஆமா, ஒமிஷன்னா பண்ண பண்றது. நாம இருக்கிறது பண்ண ஓகே, ஒமிஷன் அது கூட பரவாயில்ல. வந்து எதுனா டிஃபரெண்ட் ஆகும். கமிஷன் ஃபார்ம் பண்றது கூட. ஓகே ஓகே, இவன் என்ன சொல்ல வரனா, if committed by a person capable by law of committing an offense with the same intention or knowledge as that of abettor. For example, இப்போ வந்து அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என்ன சொல்றீங்க, ஒரு மென்டலி ரிட்டார்டட் பர்சன் கிட்ட நீங்க வந்து கத்தியை கொடுக்குறீங்க. கத்தியை கொடுத்து என்ன பண்றீங்க, போய் அவனை குத்துன்றீங்க. கரெக்டா? அவன் என்ன பண்றான், குத்துறானோ இல்ல குத்துன பிறகு உயிரோட வரானோ, டேமேஜ் ஆகுறானோ, ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு வரானோ, எப்படியாலும் இருக்கட்டும். இப்போ அந்த பர்சன் வந்து கேப்பபிள் பை லாவா? இப்போ நான் கேட்கறேன் உங்களை கொஸ்டின். கேன் யூ சே தட் he is capable by law to commit that offense? அந்த ஏன்? because he is mentally retarded. Retarded. So hence he cannot, இங்க பாருங்க, hence he cannot share the same intention or knowledge of that abettor. Capable by law of committing an offense with the same intention or knowledge as that of the person. Hence he cannot share that எப்படி? Hence he cannot share that same intention or that or knowledge of that knowledge as that of abettor. புரியுதா இல்லையா? அதாவது அந்த சட்டம் தண்டிக்கிறதுக்கு உண்டான ஒருத்தனை அபெட்டார்னு கூப்பிடணும்னா இந்த இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வாட் இஸ் அபெட்மெண்ட்னு பார்த்தோம். இப்போ அபெட்டார் யாருன்றத கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஓகேவா? யாரு? ஒருத்தன் இன்டென்ஷனலி தூண்டி இருக்கணும். That is, you either abet an offense or you abet the commission of the offense or the commission of an offense which is punishable, or you abet the commission of an act which is an offense. ஒன்னு you commit a offense, you commit an அதான் என்ன சொல்றான், you who abets either the commission of an offense or commission of the act which is an offense. ஒன்னு நீ குற்றம் பண்ணிடணும், இல்ல ஒரு செயல் பண்ற அந்த செயல் குற்றமா இருக்கணும். First condition. அடுத்தது, if committed by a person capable by law of committing an offense with the same intention or knowledge as that of abettor. அந்த பர்ஃபார்ம் பண்றான் பாருங்க, அந்த ஆக்டை கமிட் பண்றவன் he should be capable by law. by law ஒன்னு கேப்பபிள்னா அதான் நான் சொன்னது, capable by law he should have the same intention and knowledge of the abettor. See, இங்கதான் வந்து there is a fine difference between conspiracy and abetment. அது நம்ம எப்போ படிப்போம்னா கான்ஸ்பிரசி படிக்கும்போது படிப்போம். அது கிரிமினலுக்கு அடுத்த சாப்டர் ஆக்சுவலா அதுதான் கரெக்டான சீக்வன்ஸ்ல வச்சிருக்கான். சாப்டர் 5 வந்து அபெட்மெண்ட், 5A வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி. அடுத்த சாப்டர் இப்போ அபெட்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுலயும் கிரிமினல் கான்ஸ்பிரசி தான் அடுத்தது. அதுல அந்த கைட்லயும் நீங்க கோடுலயே பாத்தீங்கன்னா கூட அபெட்மெண்ட்டுக்கு அடுத்த சாப்டர் வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி. புரிஞ்சுதா? ஹூ இஸ் அன் அபெட்டர்னு புரிஞ்சுதா? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். ஆக்சுவலா அது இல்லைன்னா எழுத முடியாது எக்ஸாம்ல.
ஒருத்தர் வந்து லாஸ்ட் வந்து கமிட்டட் பை பர்சனல் கேபிள் ஆஃப்னா அந்த நபர் சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடியவரா இருக்கணும். கரெக்ட், அதுதான் கேப்பபிள் பைலா. ஒரு பைத்தியக்காரனா சட்டம் தண்டிக்க முடியாதுல்ல, இல்ல ஒரு நாயை வந்து சட்டம் தண்டிக்க முடியாதுல்ல, தண்டிக்கக்கூடியவரா இருக்கணும். இன் தி ஐஸ் ஆஃப் லா அவன் வந்து ஒரு கேப்பபிள் பர்சனா இருக்கணும் சட்டத்தோட பார்வையில. அவ்வளவு. அவன் தான் அபேட்டாரும் சொல்லுது. ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. Explanation 1. The abetment of the illegal omission of an act may amount to an offence, although the abettor may not himself be bound to do that act. 2. To constitute the offence of abetment, it is not necessary that the act abetted should be committed, or that the effect requisite to constitute the effect should be caused. அதாவது என்ன சொல்றோம்னா, எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்றோம்னா, நீ அபேட்மெண்ட் பண்ணி அந்த ஆக்ட் நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்டெம்ப்ட் பண்ணாலே அது நடந்த மாதிரி தான் உன்னை ட்ரீட் பண்ணுவோம், நீ அபேட்டார் தான். எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்றேன், தி அபேட்மெண்ட் ஆஃப் தி இல்லீகல் ஒமிஷன் ஆஃப் அன் ஆக்ட் may amount to an offense, although the abettor may not himself be bound to do that act. அதாவது வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பிளனேஷன் 1 புரியுதா பாருங்க. The abetment of an illegal omission of an act may amount to an offense, although the abettor may not himself be bound to do that act. புரியுது, டஃப்பான லைனா இருக்குல்ல. illegal omission அப்புறம் illegal omission of an act amount to an offense. Amount to an offense, although the abettor may not himself be bound to do that act. Although the abettor may not himself be bound to do that act. இது புரிஞ்சிச்சு. இல்லீகல் ஒமிஷன்னா புரிஞ்சிச்சு. இல்லீகல் ஒமிஷன்னா என்ன? Illegal omission is legal செய்யக்கூடாது. அதாவது ஒரு செய்யணும், பட் அது வந்து செய்யல. ஒரு டாக்டர் மருந்து இந்த டைம் கொடுக்கணும், பட் ஆனா அது கொடுக்காம தவறு செய்யக்கூடிய கடமையை செய்யாம விட்டுறது. செய்யாம நெக்லிஜென்ஸ், தட்ஸ் an illegal act. நெக்லிஜென்ஸ் சொல்றதுல நெக்லிஜென்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அது கேஸே இல்லாம போயிடும். இல்லீகல் சொன்னாலே உங்களுக்கு இதுல எல்லாமே மீட் ஆயிடும், மென்சரியா எல்லாமே இதுல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த கேஸ்ல ஆல்ரெடி ப்ரொசீடிங்ஸ், கிரிமினல் இது இன்கம் டாக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. அத அவன் வந்து இல்லீகல் அவன் ஒமிட் பண்ணிட்டான். அந்த ஒமிஷனே இஸ் an illegal omission. He has to bound to inform the correct இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அவன் மேபி வந்து இருக்க மாட்டாங்க. சோ அந்த ஒமிஷனே இஸ் an illegal omission. சோ இந்த இதுலயே வந்து எல்லாமே வந்துடும், மென்சரியா எல்லாமே இதுலயே வந்துடும். ஓகேவா? மென்சரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு கதை.
of an illegal omission of an act. ஓகேவா? ஸோ அவன் ஒமிட் பண்ணதே இட்ஸ் அன் அஃபென்ஸ் தான். இந்த அஃபென்ஸ் தான் என்னன்னு நம்ம டிசைட் பண்ணோம். இதுதான் சீட்டிங். ஓகேவா? இந்த இல்லீகல் ஒமிஷன் ஆஃப் மென்ஷனிங் ஏ பர்டிகுலர் ஃபேக்ட், அதுதான் இட் அமௌண்டட் டு அன் அஃபென்ஸ். என்ன அஃபென்ஸ்? சீட்டிங். புரிஞ்சுதா? ஆல்தோ தி அபெட்டர் himself may not be bound to do that act. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அபெட்டார்னு இருக்கான்ல, அந்த யாரு, whoever is the abetter, அது அவன் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட, எப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட அவன் இப்ப இது பண்ணிட்டான்றது, இந்த அதாவது வந்து நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியாதுன்னா, கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்ப அதான் அதே போலீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். போலீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். போலீஸ் போகுதுன்னு வச்சுங்களேன், தேடிட்டு வருது, உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஓகேவா? நீங்க அவங்க கேக்குறீங்க, ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கண்டுபிடிச்சீங்க? என்ன நான் இப்ப சொல்ல போது கரெக்டான எக்ஸாம்பிள். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லைன் புரிஞ்சிடும் உங்களுக்கு. உள்ள வந்துட்டான், அவங்க வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். நீங்க அவனை என்கொயரி பண்ண, அவன் சொல்றான், நான் வந்து ஒரு மோட்டர் கன்விக்ட், நான் தப்பிச்சு வந்துட்டேன்றது நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த தெருவுல போலீஸ் தேடிட்டு வருது, நீங்க பாக்குறீங்க. ஆனா போலீஸ் வந்து சரவணன் எங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு தப்பிச்சு வந்துட்டான்னு உங்களை கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களை கேட்கலனால என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் பவுண்ட் டு டூ தட் ஆக்ட். நீங்க அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களை கேட்கல. கரெக்டா இல்லையா? போலீஸே உங்களை கேட்கல, உங்களுக்கு பாஸ் பண்ணி போயிட்டான். சோ அதுக்கு என்ன அர்த்தம்? யூ மே நாட் பி, அதான் சொல்றான், யூ மே நாட் பி பவுண்ட் டு தட் ஆக்ட். ஏன் அந்த ஆக்ட்னா என்ன? ஆக்ட் நீங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட் பிகாஸ் ஹி டிடன்ட் ஆஸ்க் யூ. இருந்தாலும் யூ ஆர் an abetter ன்னு சொல்லுது. அவன் கேட்காம போயிட்டா கூட, நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா கூட, யூ ஆர் ஸ்டில் an abetter. தெரிஞ்சிருந்து சொல்லல. You are still an abetter. That is, you have abetted his escape. இதுதான் லாஜிக். அப்படி பார்த்தா அப்படிதான், அதான் மீனிங் இருக்கு. ஒருத்தர் வந்து இல்ல அது ஜென்ரலா வந்து இப்ப யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்றது பிசினஸ் பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ரோட்ல. இருந்தா கூட வந்து அது அபேட்மெண்ட் ஆகாதுல்ல. அது அபேட்மெண்ட் எப்படி ஆகும்? நீங்க சொல்றது திருடம் வரான், திருடம் உங்க வீட்டுல இருக்காங்க, உங்க வீட்டுல இருக்க நீங்க தான் ஓனர்ஷிப் பாருங்க. ஒரு வந்துட்டானாலே யுவர் டியூட்டி பவுண்ட் டு எக்ஸ்பிளைன். நீங்க வந்து அது சரி, அதுதான் இந்த வார்த்தை யூஸ் பண்றோம். திருடம் வர நம்ம வெளியே நிக்கிறோம், பட் ஆனா நம்ம திருடம் நம்ம வீட்டுக்கு தான் இருக்கான், நம்ம வீட்டுக்கு தான் சைடு வருது, நான் மத்தவங்க விசாரிக்கிறேன், ஆனா நம்ம விசாரிக்கல, நம்ம நிக்கிறோம், பட் ஸ்டில் we are bound to tell him that he is inside. இங்க see even though you may not be bound to do that act na enna, you may not, it is not required that you have to tell it, but still you are an abetter. Intention is to save that person. so maybe நம்ம எப்படி வச்சுக்கலாம், அவன் மாட்டர் கன்வெர்ட் உங்க சொந்தக்காரனா இருக்கலாம், உங்க தம்பியா இருக்கலாம், உங்களுக்கு எவனாவது இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். சோ உங்க வீட்டு தான் வந்து ஒழிச்சுட்டா நீங்க இல்லன்ட்டீங்க. அப்போ அதான் சொல்லுவாங்க, even though you may not be bound to do that act. நீங்க அவன் கேட்கல, நாளைக்கு உங்களை பிடிச்சி எத்தனை கோர்ட்ல நிக்க வச்சா, ஐயா என்ன போலீஸ் கேட்கவே இல்லை, கேட்டுதான் நான் சொல்லியிருப்பேன்னு சொன்னீங்கன்னா, தம்பி அதுக்குதான் இந்த லைன் இருக்குன்னு காட்டணும். புரியுதா? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? உங்களோட கடமை சொல்றது. ஆமா, அதான் ஒரு தெலுங்கு படம் இருக்கு, குற்றம் செய்யறத விட சொல்ற குற்றத்தை மறைக்கிறது, தூண்டி விடுறது. ஒரு ராஜுகாரி கதி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் இருக்கு. ராஜுகாரி கதி, ராஜாவின் அறை, ராஜுகாரி கதி பார்ட் 2 ஒரு படம் இருக்கு. அதுல வந்து சமந்தா வந்து she is a law student. அதெல்லாம் எழுதிங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க சமந்தா law student.
ஆமா ரெக்கார்ட் நான் என்ன தப்பா சொல்றேன். சுமந்தா லாஸ்ட் ஸ்டூடெண்ட், அவங்க மாமனார் தான் அதுல, நாகார்ஜுனா தான் அதுல இது டிடெக்டிவ். மென்டலிஸ்ட்னு அவர் வந்து ராஜு காரி தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு? ஆந்திரா பார்டர்ல இருந்து தெலுங்கு தெரியலன்றீங்க. போடுங்க ராஜு காரி 2. ராஜு காரி, ராஜா அவர்களின் அறை, கதி 2 for 2. ஆந்திரா பார்டர்ல இருக்கு, நான் கிடையாதுங்க. என் ஒய்ஃப் தான் ஆந்திரா பார்டர்ல இருக்கு. அதுதான் திருப்பதி படிக்கிறேன். அதான் நீங்க ஆந்திரால பிஎல் படிக்கிறீங்க, தெலுங்கு தெரியலன்னா எப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியுது. அவனுக்கு தெரியும், எல்லாம் நல்லா தமிழ் பேசுறாங்க. சரி, பிரெட் அண்ட் பட்டர் தமிழ்நாட்டுல இருந்தா போகுது. எனி கிரைம் அந்த படத்துல அந்த which is true, practical and applicable. Who, what, who அப்புறம் வந்து when. ஆக்சுவலா வென்னா வாட்டான்னு தெரியல, வென்னு தான் நினைக்கிறேன். Who, when. What did they gain? In all crimes. ஓகேவா, இந்த 3 क्वेश्चனுக்கு ஆன்சர் எஸ்டாப்லிஷ் பண்ணும். யார் பண்ணா, எப்போ, அது அந்த பண்ற வேலையினால அவங்களுக்கு என்ன லாபம், இந்த 3 நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்கன்னா கேஸ் க்ளோஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரூ தானே அது? கரெக்டா? வாட் டிட் தே கெயின், அதுல சமந்தா சொல்லுவோம். ஓ, நான் வந்து அப்படிதான் படம் பாக்குறது. நான் கருத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. அது மாதிரி நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ், எல்லா அஃபென்ஸுக்கும் இன்கிரீடியன்ஸ் தெரியணும். நம்மளுக்கு இன்கிரீடியன்ஸ் நீங்க சொன்னாதான் என்ன சொல்ல முடியும். போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு வந்தியா இல்ல அப்படியே வந்துட்டியா நம்ம தில்லா கேட்க முடியும். புரிஞ்சதுல? இப்போ ஐ திங்க் உங்களுக்கு அபெட்டார்னா யாருன்னு இப்போ தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அபெட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. கரெக்டா? அபெட்மெண்ட்டுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. அபெட்டாருக்கு ரெண்டு பார்ட் இருக்கு. ஹூ இஸ் an அபெட்டார்ன்றதுக்கு 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேப்பபிள் பை லான்னு ஒன்று பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து ஈவன் தோ யூ ஆர் நாட் பவுண்ட் டு டூ இட், பட் இஃப் யூ ஒமிட்டட், இல்லீகல் ஒமிஷன் பண்ணா ஸ்டில் இட் இஸ் யூ ஆர் an அபெட்டார் ஈவன் தோ யூ ஆர் நாட் பவுண்ட் டு டூ இட். பவுண்ட் டு டூ இட்ன்றது நம்ம என்ன வச்சுக்கலாம், ஃபோர்ஸ்டு டு டூ இட் கூட வச்சுக்கலாம். ஈவன் தோ he has not asked you directly, he has not forced you to answer, he is passing away or passing through you without asking you a question, you are legally bound. அதாவது அந்த ஒமிஷன் நீங்க சொல்லாம விடுறீங்க பாருங்க, அதுவே வந்து இல்லீகல் ஒமிஷன் தான். even though you are not bound to do it. அது கரெக்டான வார்த்தை. எப்படி எழுதிருப்பாங்க பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பாருங்க. ஃபர்தரா 108ல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கா? இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு அதுல. இருக்கு. A instigates B to murder C. அதான் படிங்க. A instigates B to murder C. B refuses to do so. A is guilty of abetting B to commit murder. புரியுதா? A instigates B to murder C. B refuses to do so. He is guilty of abetting B. கரெக்ட். அவன் பண்ணல, ஏன்னா இங்க ரெஃப்யூசஸ் எடுத்தோன்னே போட்டான். பண்ணனாலும் ஏ வந்து இட்ஸ் an offense தான். ஓகேவா? இட்ஸ் an act of abetment தான். so he will be tried accordingly. so இங்க வந்து since B has refused னா he is not party. இப்போ நீங்க என்ன பண்ணணும், அபெட்மெண்ட்ல செகண்ட் கண்டிஷன் தான் சொல்லுது பாருங்க. நீங்க இந்த இப்போ நீங்க படிச்ச இல்லஸ்ட்ரேஷனை எதுல கம்பேர் பண்ணணும்னா 107ல செகண்ட் இன்கிரீடியன்ட் என்ன சொல்லுது, செகண்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க. சோ அது வந்து இவனுக்கு மீட் ஆகாது. யாருக்கு? பிக்கு மீட் ஆகாது. ஏன்னா பி வந்து he has refused to be part of his agreement or conspiracy.
கரெக்டா? ம். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் பி படிங்க. எத்தனை இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. ஏன்னா இது வந்து அப்பதான் உங்களுக்கு செக்ஷன் டெப்தா புரியும். A instigates B to murder D. D in pursuance of instigation stamps D. D recovers from the wound. A is guilty of instigating B to commit murder. Correct. ஆனா B வந்து மர்டர் கேஸ் வராது அவன் மேல. புரியுதா? அதாவது கத்தி குதிட்டாங்க, கத்தியில குதிட்டாங்க. Okay, first A is guilty of instigating B to commit murder. Okay, so where is B? B பத்தி அவன் பேசல, A பத்தி தான் உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்றான். ஆனா இங்க இப்ப இந்த கேஸ்ல Bக்கு வந்து மர்டருக்கு கேஸ் போட முடியாது அவன் மேல. ஏன்னா அவன் திருப்பி உயிரோட வந்துட்டான். கல்ஷன்ல அது கிரீவியஸ் ஹர்ட்டோ இல்ல கல்பபிள் ஹோமிசைடும் கிடையாது. கல்பபிள் ஹோமிசைடுக்கும் அவன் செத்துருக்கணும். கிரீவியஸ் ஹர்ட்டோ அட்டெம்ப்ட் மர்டரோ எப்படியாலும் போடுவாங்க. ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன் 3 பண்ணுங்க. இட் இஸ் நாட் நெசசரி or அல்லது that he should have same guilty intention or knowledge as that of abetter or any guilty intention or knowledge illustration. அதாவது என்ன சொல்றான், எவன் இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, A இருக்கான்ல, A instigates B to murder to D. A ஓட நாலேஜ் Bக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? A ஓட நாலேஜோ A ஓட இன்டென்ஷனோ எப்படி வந்து அவனுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. B போய் அந்த வேலையை பண்ணிட்டானே A will automatically become a abetter. புரியுதா? It's not necessary that the person abetted. இதுல abetted person யாரு? A-வா B-வா? Abetted person should be capable of committing. இல்ல இதுல யார் abetter யார் abetted சொல்லுங்க. illustration 2 படிச்சிட்டு who is the abetter, who is the abetted நான் சொன்னேன். abetter வந்து A. abetter வந்து A and abetted வந்து B. Yeah. Because A only is instigate B. So he is an abettor. அவன் என்ன சொல்றான் இப்போ? It is not necessary that the person abetted should be capable by law of committing an offense. Okay, it's not that the person abetted should be capable by law. The same example is இப்போ A என்ன டிஃபென்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னா, நான் வந்து ஒரு பைத்தியக்காரனை போய் குத்த சொன்னேன், பைத்தியக்காரன் குத்திட்டான், அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு A கிளைம் பண்ண முடியாது. நீ B இன்ஸ்டிகேட் பண்ணாலே even though he is not legally capable, still A will be called as an abettor. புரியுதா? capable by law னா என்ன சொல்றான்? It is not necessary that he should be capable by law. Okay, capable இல்லாம இருந்தா கூட A will be called as an abettor. புரியுதா? or that he should அல்லது அவனுக்கு இருக்கிற கில்ட்டி இன்டென்ஷனோ அதே இன்டென்ஷன் நாலேஜோ அபெக்டட் பர்சனுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அபெக்டட் யார் இதுல? பி. பிக்கு ஏவோட நாலேஜோ இல்ல இன்டென்ஷனோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏ வில் பி கால்ட் as an abettor. முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா சரவணன்? அடுத்தது படிங்க. இல்லஸ்ட்ரேஷன், அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் படிங்க. இப்ப பாருங்க, இப்பதான் அந்த லூனடிக் மேட்டர் இங்க வருது பாருங்க, படிங்க. A with a guilty intention about the child or lunatic to commit an act which should be an offense. புரியுதா? இது ஆக்சுவலா நான் பைத்தியக்கார எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னதுதான். சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நானும் அந்த மாதிரிதான் யோசிக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப ரைட் ட்ராக்ல தான் நான் யோசிக்கிறேன்னு அர்த்தம். நான் இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்லாம் இதுக்கு முன்னாடி நான் படிச்சது இல்லை. நான் எக்ஸாம்பிள் சொன்னா அதே பைத்தியக்கார எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கான் எடுத்தோன்னு. படிங்க. Okay. A
with the guilty intention abets a child or lunatic to commit an act, which should be an offense. Correct. If committed by a person capable by law of committing an offense and having the same intention as A. Here, A, whether the act be committed or not, is guilty of abetting an புரிஞ்சுதா இப்போ நான் என்ன சொன்னேன்ட்டு? அதாவது அவன் வந்து இப்ப என்ன சொல்றான், எக்ஸ்பிளனேஷன் 3 சொல்லியிருக்கான் பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் 3 இப்ப நீங்க படிச்சீங்கல்ல, அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட கத்தி கொடுக்குறீங்க, என்ன பண்றீங்க? அப்ப அவனை குத்துன்றீங்க. 6 வயசு குழந்தை என்ன பண்ணும்? சொன்னீங்கன்னு போய் செஞ்சிடும், குத்திரும். இப்போ குழந்தை வந்து இஸ் நாட் கேப்பபிள் பை லா டு பி பனிஷ்டு. But he has committed the offense. A will still be called as an abettor. அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. Here A, whether the act is committed or not, he will be an abettor. முடிஞ்சு போச்சு. புரியுதா? அடுத்தது போடுங்க, அடுத்த illustration. A with intention of murdering C instigates B. சான்ஸே இல்லைங்க. நானு இப்பதான் 6 வயசுன்னா கரெக்டா அண்டர் 7 ஓரே வா. ஓகே, சொல்லுங்க. With the intention of murdering Z, okay, instigates B, a child under 7 years. So என்ன சொல்றான்? எதுக்காக நான் 6ன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன்னா, கோடுல சொல்லுது 7, 12, 18 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. 7, 11, 12 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் 18. 12 வயசுக்கு மேல ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அந்த 12 வயசுக்கு மேல தப்பு பண்றவனுக்கு அந்த அதோட கான்சிக்வன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மனநிலை இருக்கான்னு செக் பண்ணுங்க கோர்ட். பண்ணி அவனுக்கு ஒரு தண்டனையை பிரிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, இவன் ஸ்ட்ரைட்டானா சொல்லிட்டான் 6 வயசுட்டான், தட் இஸ் நான் 6ன்னா இவன் அண்டர் 7ன்ட்டான், முடிஞ்சு போச்சு. ஃபர்தரா படிங்க. To do an act which causes these death. Be in consequence of the abetment. Okay, you can be in consequence of an abetment. இருக்கட்டும், அப்புறம் பாரு. Be in consequence of the abetment, thus the act absence of A thereby causes Z death. Correct. Here, though B was not capable by law of committing an offense, A is liable to be punished in the same manner as if B has been capable by law of committing an offense and had committed murder. He is therefore subject to punishment of death. I think நான் இவ்வளவு நேரம் நான் கத்தி கூனது இதுல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேப்பபிள் பை லான்னு என்னன்னு சொல்லிட்டான், இங்க புரிஞ்சிடுச்சா? ஓகேவா? 6 வயசு குழந்தை இஸ் நாட் கேப்பபிள் பை லா, அதாவது இந்த ஐஸ் ஆஃப் லா he is not capable to commit murder. அதுவும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Still even if he committed murder also, you are the person who instigated. Correct. என்ன ஒண்ணும் பண்ணாது கோர்ட், 6 வயசு பையனை ஒண்ணும் பண்ணாது கோர்ட், because I am not capable by law. I think it more than enough நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். இப்ப இந்த மர்டர்னே கூட கத்தியில குத்துறதும் கூட வேணாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு குழந்தைகிட்ட ஒரு பாய்சன் பாட்டில் கொடுத்து பால் இருக்கு டெஸ்க்ல இருக்குன்னா என்ன பண்றீங்க, வச்சிருக்கு, நீ என்ன பண்ண, போய் அதுல வந்து இதை ஊத்திட்டு வந்துரு நைஸா, ஓகேவா சொல்லிடுறீங்க. குழந்தை என்ன பண்ணா போய் ஊத்திடுதுன்னு வச்சுங்களேன், அவங்க செத்துட்டான்னா அந்த குழந்தை வந்து நாட் கேப்பபிள் பை லா. ஸோ குழந்தை ஓரம் ஒதுக்கிடுவாங்க, என்ன வந்து புத்தூக்குல போடுவாங்க. ஐ வில் பி சப்ஜெக்ட் டு பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத்னே சொல்லிட்டான் பாருங்க. ஐ வில் பி சப்ஜெக்ட் டு பனிஷ்மெண்ட் டு டெத், பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத். அடுத்தது சி படிங்க. A instigate B to set fire to a dwelling house. B in consequence of the unsoundness of his mind. He is a mentally retarded by being incapable of knowing the nature of the act. அது incapable of knowing the act னா he is not capable by law. அவ்வளவுதான். Nature of act. அது என்ன நடக்கும்னு தெரியாது. Okay. Or that he is doing what is wrong or contrary to the law. Correct. Set fires to the house. இது எல்லாமே ஒரே மீனிங் தான், incapable by law. அவ்வளவுதான். அதுக்கு சொல்லுங்க. Set fires to the house in consequence of the instigation. B has committed no offense. புரியுதா? Why it is saying no offense? B, because B is not capable by law to commit an offense. நான் அடிச்சு சொல்றேன் பாருங்களேன்,
70% அட்வொகேட்ஸுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் தெரியாது. எப்படி? அதாவது அட்வொகேட்ஸ்னா நான் யாரை மீன் பண்றேன்னா என்ரோல் பண்ணவங்கள மீன் பண்றேன். பிராக்டிஸ் பண்றேன், அஃப்கோர்ஸ் கிரிமினல்ல ஹார்ட் கோரா பிராக்டிஸ் பண்றோம்னு தெரியும் தான். மியர்லி பை தி ஆக்சிடென்ட் ஆஃப் யுவர் என்ரோல்மெண்ட் நீங்க he will become an advocate. Not capable by law to commit an offense இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியாது. It's a challenge from me. Not capable by law to commit an offense-க்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ உங்களுக்கு தெரியும் அது. So think about it. சரியா? Setting fire to dwelling a house and he is liable to be punished. Punishment provided for that offense. அதுக்கு முன்னாடி என்ன ஓபன் பண்றான்? B has committed no offense. B நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா he is incapable by law. He is not capable by law to commit an offense. Wonderful, wonderful. அடுத்தது படிங்க. Intending to cause theft to be committed. Intending to cause theft to be committed instigates B to take a property belonging to C out of C's possession. A induces B to believe that the property belongs to A. So B takes the property out of the G's possession in good faith, believing it to be A's property. B, acting under this misconception, does not take the dishonesty and therefore does not commit the theft. But A is guilty of the abetting theft and is liable to same punishment as if B has committed theft. புரியுதா? இதே இப்போ B knew that it is not A's property. Ready? B knew that it is not A's property ன்னு வச்சுங்களா? அப்போ Bக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது அடுத்த செக்ஷன்ல வரும். இந்த கேஸ்ல என்ன சொல்றான்? B did not know that அந்த ப்ராப்பர்ட்டி ஜீதுன்னு தெரியாம தான் ஏதுன்னு நினைச்சுதான் போயிட்டான், எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். கரெக்டா? இப்ப இதே பிக்கு இது ஜீது தான் தெரிஞ்சே அவன் எடுத்துட்டு ஏ கொடுத்திருந்தா அப்ப பிக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருந்தா அடுத்தது வரும். மைண்ட்ல வச்சுங்க. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் படிங்க. எக்ஸ்பிளனேஷன் 4 படிங்க. The abetment of an offense being an offense. Abetment of an offense being an offense. The abetment of such an abetment is also an offense. நான் என்ன சொன்னேன் சரவணன்? இதுக்கு நான் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். வேணுகோபால் சொல்லியிருக்காருன்னு சொன்னுங்க. கரெக்டா சொல்லுங்க பாரு பார்க்கலாம். லாவோட டெஃபினேஷன் வேணுகோபால் சொன்னாரு ப்ரொஃபசர். நான் சொல்லியிருக்கேன். Okay. Law is nothing but more of English words. More words in English. More words in English. Okay va? Law is nothing but more words in English. If you do not have command over it, there is no way you can practice it. This is my belief. புரியுதா உங்களுக்கு? படிங்க. அது என்ன இன்னொரு வாட்டி படிங்க. எக்ஸ்பிளனேஷன் 4. The abetment of an offense being an offense. Okay. The abetment of such an abetment is also an offense. இதான் புரிஞ்சுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. The abetment of an offense. Abetment of an offense ஒரு இந்த வார்த்தையை அப்படியே எழுதிங்க. பிசிக்கலா புக்ல எழுதுங்க. நான் சொல்றேன் எழுதுங்க. The abetment of an offense being an offense.
The abetment of such an abetment is also an offense. இது எந்த மாதிரி சிச்சுவேஷனை கவர் பண்றதுக்கு அந்த அந்த இது கொடுக்குறாங்கன்னா டைம் ஆயிடுச்சு 12:30. நல்லா இல்லஸ்ட்ரேஷன் நிறைய கொடுக்கணுன்றத வந்து நான் போலாம் டைம் ஆயிடுச்சு. இது எப்படி கட் ஆஃப் பண்ணுவாங்க நிறைய வச்சிருக்கீங்களா பாயிண்ட்ஸ் இருக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. ஆமா ஆமா